கூடாது. குழந்தைகளோடு இயல்பாக விளையாட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா இளம் வயதில் ரசூலுல்லாஹ் திருமணம் முடிச்சிருந்தாங்க. அப்போ அந்த இளம் வயதுக்குரிய விளையாட்டு தன்மை அவங்கள்ட்ட என்ன செய்யும் இருக்கும். ஏன் 17-18 வயசுலேயே விளையாட்டு தன்மை பெண்கள்ட்ட என்ன செய்யும் இருக்கும். அந்த மெச்சூர்ட் ஆகிறதுக்குரிய இடம் வந்து கொஞ்சம் போகும். அப்போ அந்த விளையாட்டு தன்மையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, கவனத்தில் எடுக்கிறாங்க. அப்போ ஆயிஷா ரதியல்லாஹு அவர் இருந்த அந்த பொம்மைகள் இருந்தது, ஏற்கனவே இந்த பொம்மைகள் அவைகளை வச்சு ஒரு தடவை என்ன செய்கிறாங்க, 9 வயசு 10 வயசுல தானே விளையாடி கண்டிக்கிறாங்க. அதில் ஒரு குதிரைக்கு 2 இறகு இருக்கிறதா. ரசூல் இது என்ன இதுன்னு கேட்குறேன், குதிரைக்கு 2 சிறகு எங்கிருந்து வந்தேன்னு கேட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அவங்க சொல்கிறாங்க, உங்களுக்கு தெரியாதா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய குதிரைக்கு 2 சிறகு இருந்தது, அது உங்களுக்கு தெரியாதான்னு கேட்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்தார்கள், போனாங்க. இது அர்த்தம் வந்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய என்னது குதிரைக்கு 2 இறகு இருந்துன்னு அர்த்தமா? அப்போ மூட நம்பிக்கையோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா உள்ளத்தில் பதிவு செஞ்சாங்கன்னு அர்த்தமா? இல்லை, அது விளையாட்டு. அவங்க சொன்ன பதில் வந்து உண்மையிலே சுலைமான் குதிரைக்கு 2 இறகெல்லாம் என்ன செய்யலை, இருக்கவில்லை. ஆனால் விளையாட்டாக சொல்லக்கூடிய விஷயங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யலை. இந்த விளையாட்டு குதிரை இந்த மாதிரி செய்கிறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மாதிரி ஒன்றை விளையாடுவதை ரசூல் ஸல்லல்லாஹு தடை செய்யவில்லை. அதுலேருந்து என்ன செய்யுது, அது விளங்குது. அப்போ சிவருக்கு அடிக்கிறதுன்றலாம் என்னது ஒரு பெரிய மூட நம்பிக்கை விஷயம் இல்லை. குழந்தையே சிரிக்கும். நீங்கள் வந்து மனிதனுக்குரிய இயல்புக்கு மாற்றமாக ஏதாவது செஞ்சால் 2 வயசு குழந்தையும் என்ன செய்யும், சிரிக்கும். அது இயல்புலையே அது பிழைன்றதுக்கு விளங்கும். இயல்பிலேயே அது பிழைன்றதுக்கு விளங்கும். அதனால இந்த இடத்துல நம்ம பேசக்கூடிய விஷயம், அல்லாஹு தாலா என்ன சொல்கிறார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, சஹாபாக்களுடைய வளர்ப்பு முறைகள் எப்படி இருந்தது, இவைகள் தான். எங்களது குழந்தைகளை பற்றிய முழு அறிவும் அந்த குழந்தை வளர்ப்பை பேசுவதை விட யாருக்கு இருக்குது, எங்களுக்கு தான் இருக்குது. இந்த அடிப்படையை நம்ம உருவாக்கிக்கணும். இதுல எவருடைய சிந்தனையை நம்முடைய சிந்தனைக்குள்ள விட்டு வீட்டில் உள்ள பிரச்சனையை டபுள் ஆக்கிடக்கூடாது. குழந்தை வளர்ப்புல இது நடக்குது நிறைய வீடுகள். இப்போ குழந்தை மனவள ஆலோசனை என்ற பேர், குழந்தைக்கு நோயோடு வருது, ஒரு எக்ஸ்டர்னல்லாம் தலைகீழாக இருக்குதுன்னா அதுக்குரிய சைக்காட்டிஸ்டுகள் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட கொண்டு போய் காட்டலாம். இது சும்மா என்ன செய்யறது, குழந்தை வளர்ப்பு என்ற பேரில் எல்லாரையும் சைக்கோலஜியால் பாதிக்கப்பட்டால் மாதிரி என்ன செஞ்சிடறாங்க, மாற்றிடுறாங்க. அப்படியெல்லாம் இதில் குழந்தைகளை இன்றைக்கு அடிக்கக்கூடிய பெற்றோர் பயப்படுறாங்க. அடிச்சா இவன் முரடனா வந்துட்டான், உணர்வு அடக்கினாலே முரடன், பெரும்ப தூக்கினா இன்னும் முரடனா வந்துடுவான், அடிக்காட்டி பெரும் முரடனா வருவான். புரிஞ்சுக்கங்க சரியா? அடிக்கவில்லை என்று சொன்னால் அடிக்க சொன்ன மார்க்கத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். ஐரோப்பிய கலாச்சாரம் போல ஆசிரியர்களை வந்து ஆசிரியர்கள் மீதே அத்துமீறக்கூடிய மாணவர்களை உருவாக்குற ஒரு கலாச்சாரத்தில் நாங்கள் இல்லை. அது அந்த லெவலுக்கு என்ன செஞ்சிட்டாங்க, போய்விட்டார்கள். உரிமை என்ற பேரிலும் உளவியல் என்ற பேரிலும் அந்த லெவலுக்கு என்ன செஞ்சிட்டாங்க, போய்விட்டார்கள். அதனால மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். முதல் அம்சம், நாங்கள் இங்கே பேசுவது மார்க்க ரீதியான வழிகாட்டலை மட்டும்தான். உலகத்திலே நிச்சயமாக சந்தேகம் இல்லாமல் உளவியல் ரீதியான சில சிறந்த வழிகாட்டுதல்கள் இருக்கின்றன, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது இந்த கற்பனை கதைகள் அல்ல. இந்த மாதிரி நம்ம மனசுக்கு வாரதும் சிந்தனைக்கு வாரதும் பேச்சுக்கு வாரதையும் உட்டடிப்பவைகள் எல்லாம் என்னது ஒரு நாள் உளவியல் வழிகாட்டல்களாக மாறாது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இது முதல் அம்சம். அதனால அழகான முறையில் இயல்பாக நம்ம வாழ்க்கையை பழகிக்கணும். குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, வேறு சிந்தனையெல்லாம் போட்டு நம்ம அதை நடத்தி கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இயல்பாக கோபம் வருதா, அந்த இயல்பான கோபத்தை சிந்திங்க, அவ்வளோதான். கோபம் வர நேரத்தில் டக்குன்னு அந்த பாடத்துக்கு போய், உளவியல் பாடத்துக்கு போய், இந்த நேரத்தில் கோபப்பட்டால் என்ன, இதெல்லாம் போனீங்கன்னு வைங்க, நம்ம வாழ்க்க மாட்டோம். இது வந்து நல்ல வழிகாட்டலும் என்னது இல்லை. இதே தான் குழந்தைகள் விஷயத்திலும் இயல்பாக என்ன செய்யணும், நம்ம இயல்பாக இருக்க பழக வேண்டும். இதுதான் முதல் முக்கியமான அம்சம். அன்புள்ள சகோதரர்களே, எனவே இந்த அடிப்படையை மனதிலே பதிய வைத்துக் கொண்டு நாங்கள் மார்க்க ரீதியாக நாங்கள் என்ன எண்ணங்களோடும் என்ன சிந்தனைகளோடும் குழந்தைகளை அணுக வேண்டும், குழந்தைகளை பற்றிய இலட்சியங்களை அவர்களது எண்ணங்களில் எப்படி உருவாக்க வேண்டும், அவர்களை எப்படி பழக்கப்படுத்த வேண்டும், அப்படி பழக்கப்படுத்திய வரலாறுகளில் ஒரு சில உதாரணங்கள் என்ன, இவைகள் நம்மளை கொஞ்சம் என்ன செய்யும். இப்போ நம்ம செய்து கொண்டிருக்கிறோமே அதை டெவலப் பண்ணும். இப்போ நம்ம செய்து கொண்டு இப்போ எல்லாரும் அதான் செஞ்சு கிடைக்கிறோம். எந்த தாந்தையாவது சாராயம் விற்கக்கூடியவனாக இருந்தாலும் சரி, விபச்சார விடுதி நடத்தக்கூடியவனாக இருந்தாலும் சரி, தன் குழந்தை அந்த இடத்துக்கு வரது அவனுக்கு என்னது விருப்பம் இல்லை. மனிதாபிமான அடிபட்டு போன ஒரு 10 வீத நபர்களை தவிர 90 வீதமாக எல்லோரும் நல்ல எண்ணங்களோடு நல்ல குழந்தைகளை உருவாக்க வேண்டும் என்று தான் நினைக்கிறாங்க. அவர்களுக்கு கொஞ்சம் மார்க்க ரீதியான ஒரு வழிகாட்டல் கொஞ்சம் என்னது தேவை என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, முதல் அம்சம், குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் இஸ்லாத்துடைய பார்வை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்கிறான், அது ஒரு கிஃப்ட். குழந்தைகள் அல்லாஹ் தஆலா சொல்கிற இடத்துல ஹிபா, எந்த வார்த்தையில் அல்லாஹ் தஆலா சொல்றான், ஹிபா யஹபு லிமன் யஷாஉ இனாதன் வயஹபு லிமன் யஷாஉ ذுகூர அவ் யுஸவ்விஜுஹும் ذுக்ரான வ இனாதா வயஜஅலு மன் யஷாஉ அகீமா. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நாடியவர்களுக்கு இறைவன்
ஆண் குழந்தைகளை கிஃப்டாக கொடுக்கிறான். நாடியவர்களுக்கு பெண் குழந்தைகளை அல்லாஹு தாலா அன்பளிப்பாக வழங்குகிறான், ஹிபாவாக வழங்குகிறான், வஹப். அதே போன்று சிலருக்கு அல்லாஹு தாலா என்ன செய்யறான், அதாவது யுஸவ்விஜுஹும் துக்ரானன் வ இனாசன், ஆணையும் பெண்ணையும் சேர்த்து கொடுக்கிறான். நாடியவர்களை மலட்டுத்தன்மையுடையவர்களாக, அதாவது குழந்தை கிடைக்க முடியாத நிலைக்கு அல்லாஹு தாலா என்ன செய்கிறான், மாட்டுகிறான். நாலுமே யார் செய்யறது? இறைவன் செய்யறது. நாலுமே யார் செய்யறது? இறைவன் செய்யறது. இந்த சொல் இருக்கிற மலட்டுத்தன்மை என்ற சொல், இது அரபுடைய நேரடி டிரான்ஸ்லேஷன் அல்ல, தமிழில் உள்ள பிரச்சனை. அது வழங்கிட்டா, இது தமிழில் உள்ள ஒரு பிரச்சனை. ஆனால் அரபு அப்படி சொல்லலை. அரபு அக்கம் என்றது கற்பம் உருவாக அமைகிறது, அவ்வளோதான். வேற எதுவுமே அதில் என்னது இல்லை. ஆனால் தமிழில் அதைத்தான் என்ன செஞ்சுக்கிறாங்க, அந்த பேரை தான் வைத்திருக்கிறார்கள். அப்போ அது செந்தமிழின் அழகின்மைக்கான ஒரு ஆதாரம், ஒரு இடம், அந்த இடம் சரியா. அது கொடுந்தமிழ்னு சொல்லுவாங்க. இதுக்கு கொடுந்தமிழ் வேற எதுக்கு சொல்லணும், இது இங்கே கொடுந்தமிழ் தான். இது அதே நேரம் இறைவனுடைய பார்வையில் என்னன்னு சொன்னால், அத்தனை செய்கிறது யாரு? அல்லாஹ் தான். இதில் அத்தனை செய்கிறது அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தான். இதில் அல்லாஹு தாலா பெண்ணையும் விமர்சித்து சொல்லலை, ஆணையும் விமர்சித்து சொல்லவில்லை. காரணம் செய்கிறவன் யாரு? ரப்புல் ஆலமீன் தான் என்று அல்லாஹு தாலா சொல்லுகிறான். எனவே இது கிஃப்ட், இது ஒரு மிகப்பெரிய கிஃப்ட். இந்த கிஃப்டை ஒரே ஒருத்தன் தான் தரலாம். யார் தரலாம்? அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மட்டும்தான் என்ன செய்யலாம், தரலாம். அப்போ அல்லாஹு தாலா ஒரு சிலருக்கு அந்த கிஃப்டை கொடுப்பான், சிலருக்கு அல்லாஹு தாலா அந்த கிஃப்ட் என்ன செய்ய மாட்டான், கொடுக்காமல் இருக்கலாம். சில பொழுதுகளில் கொடுத்தது சோதனையாகவும் கொடுக்காத நலவாகவும் என்ன செய்யலாம், அமையலாம். அதனால தான் நாங்கள் எத்தனையோ நபிமார்களுடைய வரலாற்றிலே பார்க்கிறோம், அல்லாஹு தாலா அவர்களை குழந்தையை கொடுக்காமலே என்ன செஞ்சுக்கிறான், கடைசி வரைக்கும் சோதித்திருக்கிறான். கடைசி வரைக்கும் சோதித்திருக்கிறான் என்பதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இவைகளாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதனால குழந்தைகள் என்பதை பொறுத்த வரைக்கும் ஒரு கிஃப்ட். எந்த அளவுக்கு அல்லாஹு தாலா சொல்றான், எந்த சமுதாயத்தில் இந்த வசனம் இறங்குது, பெண்களை கேவலப்படுத்தி கொண்டு பெண்மையை இழிவுபடுத்தி பார்க்கக்கூடிய ஒரு சமுதாயத்தில் இந்த வசனம் இறங்குது. அதனால அல்லாஹு தாலா என்ன செய்யறான்னு சொன்னா, யஹபு லிமை யஷாஉ இனாதன், தான் நாடியவர்களுக்கு பெண் குழந்தை அல்லாஹு தாலா கொடுக்கிறான். குர்ஆன் எப்பயும் ஆணைத்தான் முற்படுத்தும், எல்லா நடைகளிலையும் ஆணைத்தான் முற்படுத்தும். ஆனா இங்க அல்லாஹ் என்ன செய்யறான், யஹபு லிமை யஷாஉ இனாதன், பெண்களை அல்லாஹு தாலா கிஃப்டாக கொடுக்கிறான். குழந்தை, பெண் குழந்தை ஒரு கிஃப்ட் அப்படின்னு அல்லாஹு தாலா முதல்ல யார் ஆரம்பிக்கிறான், பெண் குழந்தை. ஏன் ஒரு அவமானமாக கருதி கொண்டிருந்த ஒரு சமுதாயத்தில் எல்லாம் இந்த வசனத்தை இறக்குறான். அடுத்ததாக யார சொல்றான், வயஹபு லிமை யஷாஉ ذுகுர், நாடியவர்களுக்கு ஆண் குழந்தை அல்லாஹு தஆலா கொடுக்கிறான். ஆனா இந்த இடத்துல அல்லாஹு தஆலா இப்போ ஆணுடைய அந்தஸ்தை காப்பாற்ற அப்படி கொடுக்கவும் வேண்டும், பெண்ணை முற்படுத்தவும் வேண்டும். அல்லாஹு தஆலா என்ன செய்யறாங்க, நீங்க பாருங்க, குர்ஆனுடைய அற்புதமான ஒரு நடைமுறை. யஹபு லிமை யஷாஉ இனாசன், அல்லாஹு தஆலா என்ன செய்யறான்னா, அரபுல சொல்லுவாங்க நக்கீரான்னு சொல்லி பொதுவாக யூஸ் பண்றான். அலிஃப்லாம் இல்லை, த என்ற அந்த எடிங் இல்லை, அது இல்லை. அதாவது பெண்களை அல்லாஹ், பெண் குழந்தைகளை அல்லாஹ் தஆலா அன்பளிப்பாக கொடுக்கிறான். அங்க இனாதன் ஆன பிற்படுத்தி வயஹபு லிமை யஷாஉ ذுகூர, அலிஃப்லாம் அங்க த போடுறான் செகண்ட் வசனத்துல. நாடியவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஆண் குழந்தையை கொடுக்கிறான். அந்த இரண்டாவது வசனத்துக்கு எடுத்து அங்க அலிஃப்லாம் அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த ஸ்பெஷாலிட்டி அங்க என்ன செய்யறான், கொடுக்கிறான். கொடுத்துட்டு இப்ப சரியே நாடியவர்களுக்கு ஆணையும் கொடுக்கிறான், பெண்ணையும் கொடுக்கிறான் அல்லாஹ் தஆலா சொல்றானே, அங்க ஆணை முற்படுத்துறான். முற்படுத்தினதுனால ரெண்டையும் சமமா யூஸ் பண்றான். வ யுஸவ்விஜுஹும் ذுக்ரானன் வ இனாசன், அப்படியே யூஸ் பண்றான். குர்ஆனுடைய அழகான அணுகுமுறை. குர்ஆன் ஆரம்பத்தில் சொல்லக்கூட பெண்ணை சொல்லுகிற நேரத்தில் அலிஃப்லாம் இல்லாமலும், ஆணை சொல்ற நேரத்தில் அலிஃப்லாம் ஓடும், தே இல்லாமலும் தே ஓடும், பிற்படுத்தி முற்படுத்தி. ரெண்டாவது முறை சொல்ற நேரத்தில் யுஸவ்விஜுஹும் ذுக்ரானன் வ இனாசன், ரெண்டையும் சேர்த்து ரெண்டுக்கும் அலிஃப்லாம் என்னது இல்லாமல் அல்லாஹு தஆலா உபயோகிக்கிறான். வயஜஅலு மை யஷாஉ அகீமா, நாடியவர்களுக்கு அல்லாஹு தஆலா குழந்தை இல்லாமலும் என்ன செய்கிறான், ஆக்குகிறான் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். எனவே குழந்தைகள் என்பது இறைவனது ஒரு செல்வம், ஒரு கிஃப்ட். அதுல மனிதனோட இன்னும் சொல்ல போனால் மற்ற விஷயங்களில் நமது முயற்சிகளுடைய சம்பந்தம் விளங்கும். இங்க நமது குடும்ப உறவு என்பது நமது ஆசாபாசங்களுக்காக, நமது ஒழுக்க பாதுகாப்புக்காக நடந்தது. அதற்கும் குழந்தைக்குமான சம்பந்தம் நம்மளுக்கு என்னது, அதாவது இல்லை, எண்ணங்கள்ல அந்த சம்பந்தங்கள் இல்லை. ஆனால் குழந்தை என்ற ஒரு உருவாக்கத்தை அல்லாஹு தஆலா அதில் செய்வதற்கிறதே, நமக்கு 100% இது தெரிகின்ற விஷயம். இது இறைவனுடைய மிகப்பெரிய ஒரு கிஃப்ட், அல்லாஹுடைய மிகப்பெரிய அருள். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒரு அருளை தந்திருக்கிறான் என்று சொன்னால், அந்த அருளை, ஒரு கிஃப்டை நம்ம எப்படி பயன்படுத்த வேண்டும், யார் தந்தது என்பதை வைத்து நாம் என்ன செய்யணும், குழந்தைகளுடைய இந்த பரிபாலன சிந்தனை நம்ம இடத்துல என்ன செய்ய வேண்டும், உருவாக வேண்டும் என்கின்ற அந்த மனோபாவம் நம்ம இடத்துல இருக்கணும். அன்புள்ள சகோதரர்களே,
இதை நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும் என்று சொன்னால், குழந்தை இல்லாமல் வேதனைப்படக்கூடியவர்களுடைய அந்த வேதனையுடைய வீரியம் இருக்கிறதே, அதை நம்ம புரிந்து கொண்டோம்னா இது எவ்வளோ பெரிய கிஃப்ட் என்பதை நம்ம என்ன செய்வோம், புரிந்து கொள்ளும். அது எவ்வளோ பெரிய அருள் என்பதை நம்ம புரிஞ்சு கொள்ளும். சாதாரணமான விஷயம் இல்லை இது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய மிகப்பெரிய அருள். ஆனால் சில பொழுதுகளில் நமக்கு இறைவன் அதிகமாக தருகிற நேரத்தில் எல்லாம் அதிகமாக போனால் என்ன செஞ்சிடும், நம்மளுக்கு வந்து ஒரு கவனையின்மை வரும் என்கின்ற அடிப்படையில் இந்த மாதிரி ஒன்று வருமாக இருந்தால் நமது அத்தனை அந்த அலட்சியத்துக்கும் மறுமை நாள் என்ன செய்யணும், நம்ம பதில் சொல்ல வேண்டி வரும். அன்புள்ள சகோதரர்களே, எனவே நான் இதில் அதிகமாக போக விரும்பவில்லை. குழந்தை என்பது இறைவனது அன்பளிப்பு என்பதை எத்தனையோ வகையில் நம்ம என்ன செய்யலாம், மனதுக்கு உணர்த்தலாம். நான் இந்த இடத்தில் நமது தலைப்பு இன்னும் சில விஷயங்களை சொல்ல வேண்டியிருப்பதனால சுருக்கமாக, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு வழங்கிய மிகப்பெரிய கொடை. இதில் பெருமை அடிப்பதற்கு எதுவும் இல்லை. இதில் மனிதன் பெருமை அடிப்பதற்கு எதுவும் இல்லை. சொத்துல பெருமை அடிக்கிறான், அதே பிள்ளை. ஆனால் அதில் உனக்கு கொஞ்சம் நியாயமாவது என்ன செய்யும் இருக்கு. இதில் என்னது, உனக்கு எந்த பங்கும் இல்லை என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களை பாருங்க, இந்த இடத்துல ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் எப்படி துஆ கேட்கிறாரு, ரப்பிலா ததர்னி ஃபர்தம் வ அன்த கைருல் வாரிசீன். யா அல்லாஹ், என்னை தனியாக விட்டு விடாதே, நீதான் சொத்துக்களுக்கு சொந்தக்காரராகின்றவர்களிலேயே மிகவும் சிறந்தவன். வ அன்த கைருல் வாரிசீன், சொத்துக்களுக்கு சொந்தக்கார அடுத்த பிள்ளை தானே வரும், பிள்ளையே இல்லாட்டி கூட நீ தான் என்னது சிறந்தவன், என் சொத்து உனக்கு அல்லாஹ் தான் அதை பரிபாலிக்க போறான் அப்படின்னு அவர் என்ன செய்யறாரு சொல்றாரு. அதே போல இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா எப்படி சொல்றார், ذிக்ரு ரஹ்மத்தி ரப்பிக அப்தஹு ஜக்கரியா இத் நாதா ரப்பஹு நிதாஅன் கஃபியா. எப்படி சொல்றாரு, அதாவது யா அல்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்த ரஹ்மத்தை ஞாபகப்படுத்துகின்ற வசனங்கள் இவைகள் அப்படி என்று சொல்லிட்டு அவர் கஃபியாக, அதாவது பணிவாக தாழ்ந்த தாழ்மையோடு இறைவனை அழைத்தார். எப்படி அழைத்தார், யா அல்லாஹ், நான் வந்து எனது முதுமை அடைந்தவனாக இருக்கிறேன், எனது தலைகள் வஷ்தஅல ரஅசு ஷைபா, எனது தலைகள் எல்லாம் பழுத்து விட்டன, அதே நேரம் எனக்கு ஒரு குழந்தையை தா. சுப்ஹானல்லாஹ், நம்ம துஆ எப்படி இருக்கும், அப்படி இருக்காது. நிலைமையெல்லாம் மோசமாக இருக்கிறது, எனக்கு குழந்தையை தான். நம்ம எப்படி கேட்போம், அல்ல இது ஓகே இதுவும் ஓகே, இன்னும் ஒரு 5 தான் மிச்சம், இது மட்டும் நீ என்ன செஞ்சிரு தந்துரு. நமது துஆ அப்படி தான் இருக்கும். நம்ம இல்லாத நேரத்தில் நம்ம துஆ கேட்க போகிறது இல்லை, எல்லாம் செஞ்சு அப்படி நெருக்கி வச்சுட்டு 20 லட்சம் ஓகே, இன்னும் 2 லட்சம் தான், அது மட்டும் நீ தந்தா போதும். 20 வேறு யாரோ தந்த மாதிரியும், இந்த 2 அல்லாஹ் தான் தார மாதிரி நம்மளோட பிரார்த்தனைகளுடைய பழக்க வழக்கங்கள் நம்மகிட்ட வந்திருக்குது. ஆனால் அவர் எப்படி துஆ கேட்கிறார் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், அப்படி இல்லை, எனக்கு எதுவுமே இல்லை, வஷ்தஅல ரஅசு ஷைபா வலம் அகும் பிதுஆஇ ரப்பிக பிதுஆஇ ரப்பி ஷகியா, அதாவது பிதுஆஇக ரப்பி ஷகியா, அதாவது யா அல்லாஹ், எனது முடிகளெல்லாம் பழுத்து விட்டன, இந்த நிலைமை எந்த நிலைமையில், இது போன்ற எந்த நிலைமையிலும் நான் உன்னில் நம்பிக்கை இழந்தவனாக இல்லை. எப்போ நான் உன்னோட விஷயத்தில் நம்பிக்கையோடு தான் நான் என்ன செய்திருக்கிறேன் இருந்திருக்கிறேன் என்று துஆ கேட்டான்னு பார்க்குறோம். அதனால் அன்புள்ள சகோதரர்களே, குழந்தைகள் என்பது இறைவனுடைய மிகப்பெரிய செல்வங்களிலும் மிகப்பெரிய அருள்களிலும் ஒன்று என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது விஷயம், நாங்கள் 3, 4, 5 இப்படி குழந்தைகளோடு தர்பியத்துல் அவுலாத், அப்பா குழந்தை வளர்ப்பா அப்படின்னு யோசிக்கின்றோம். நபித்தோழர்களுடைய வரலாறும் கடந்த அறிஞருடைய வரலாறை எடுத்தீங்கன்னு சொன்னால் குறையாமல் 10, 12 குழந்தைகள் என்ன செய்திருக்கும், இருந்திருக்கும். இந்த வசதிகள் இருந்திருக்காது. ஆனால் ஒரு ஹதீஸ்களை அறிஞராகவும், ஒரு பெரிய மார்க்க விற்பனராகவும், ஒரு பெரிய போராளியாகவும் இப்படியெல்லாம் குழந்தைகள் என்ன செய்தார்கள், இருந்தார்கள். ஆனால் இங்கே 10, 12 இருந்தும் ஒன்றுமே சரி வராதாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இது நிச்சயமாக எல்லாம் இறைவன் இப்படி நடத்திட்டான் என்று நம்ம இறைவனுடைய தலையிலேயே போடுகின்ற அமைப்புல அமைந்ததல்ல, நமது தவறுகள்ல உள்ளது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது அம்சம், அன்புள்ள சகோதரர்களே, எப்பையும் குர்ஆன் அலைக்கும் அன்ஃபுஸக்கும் லா யதுர்ருக்கும் மன் தல்ல இதா ஹததைத்தும், நீங்கள் உங்களை கவனித்துக் கொள்ளுங்கள், யாராவது வழி தவறி போனால் அது உங்களுக்கு பிரச்சனை அல்ல அப்படின்னு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். எப்படி, அலைக்கும் அன்ஃபுஸக்கும் லா யதுர்ருக்கும் மன் தல்ல இதா ஹததைத்தும், உங்களுடைய விஷயத்தை நீங்க கவனிங்க, யார் வழி தவறி போனால் அது உங்களை என்ன செய்யாது, பாதிக்காது அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். ஆனால் அது எப்போ சொல்றா, நாங்கள் எப்பொழுது எங்களோட விஷயத்தில் முதலாக கவனமாக இருக்கணும், ஊரோலகத்தை திருத்த போய் நாங்கள் கெட்டு போயிடக்கூடாது. இதுதான் அல்லாஹ் தஆலா சொல்றான். நன்மை ஏவுதல் தீமை என்பது மிக முக்கியம். இப்படி சொன்ன ரப்புல் ஆலமீன் இன்னொன்றையும் சொல்லுகிறார். என்ன சொல்றா, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களது குடும்பத்தினரையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நான் என்னை பாதுகாப்பதை போன்று எனது மனைவி, எனது குழந்தைகள், எனது தாய், எனது தந்தை, எனது உறவுகள், இவர்களை பாதுகாப்பதும் மிக முக்கியம். கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. ஒருவருடைய பிரச்சாரம், ஒருவருடைய முயற்சிகள் உலகமெல்லாம் போய் அடைஞ்சிருக்கும்.
ஆனால் யாருக்கு தாய்க்கும் தந்தைக்கும் தெரியாது, பெரியம்மாக்கு தெரியாது, சாட்சிக்கு தெரியாது. இப்படி எத்தனையோ வீடுகள் இருக்குது. இவன் வந்து தவ்வா களத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாரா அப்படி என்ற அந்த குடும்பத்துக்கே தெரியாது. அந்த குடும்பத்துக்கே தெரியாத எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இங்கே சவுதி அரேபியாவில் மிகப்பெரிய முத்தாவினாக மிருகெல்லாம் இருப்பாங்க. அந்த அந்த குடும்பத்துடைய அவங்களோட பெரியம்மா சாட்சி என்று போனாங்கன்னா இவர் வெளிநாட்டிலேருந்து வந்தாருன்றதை தவிர வேற இந்த தவ்வாக்களை ஈடுபாடு அப்படியா அப்படின்னு கேட்குற லெவலில் தான் இருக்கிறாங்க. நீ அப்படியா அண்டு உங்கள்கிட்ட கேட்டுத்தான் தெரிஞ்சுக்கொள்ற லெவலுக்கு. அப்படின்னா என்ன, ஒரு வார்த்தை அவங்க இடத்துல என்னது மார்க்கம் சொன்னது கிடையாதுன்னு அர்த்தம். அல்லாஹ் தஆலா சொல்றான், கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களது குடும்பத்தினரையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இதற்காகத்தான் தர்பியத்துல் அவுலாத். எதற்காக வேண்டி? இதற்கு தான். நம்ம தர்பியத்துல் அவுலாதுடைய நிறைய பேருக்கு முதலாவது ஞாபகம் வருது இன்ஜினியர், டாக்டர். அதே போல தர்பியத்துல் அவுலாத் எப்படி இன்ஜினியர் ஆக்குவது, அப்படி அல்ல. தர்பியத்துல் அவுலாத் இது என்ன, கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. முதல் அம்சம் அதுதான். அடுத்ததெல்லாம் இரண்டாவது கட்டம், உங்களையும் உங்களது குடும்பத்தினரையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் இந்த உலகத்தில் 2 நஷ்டத்தை அடையலாம். அவர்கள் படிக்காமல் போகக்கூடிய வாய்ப்புண்டு. ஒருவர் வந்து பிள்ளையை ஸ்கூல் பார்வையை மாற்றிக்கொள்ளணும். பிள்ளையை ஸ்கூலுக்கு அனுப்பி ஃபெயில் ஆகிட்டாரு, தர்பியத்துல் அவுலாதில் ஃபெயில் ஆகி விட்டாருன்னு அர்த்தம் இல்லை. புரிஞ்சுங்க. நிறைய பேர் அப்படி விளங்கி வச்சுக்கிறாங்க. ஸ்கூலில் ஃபெயில் ஆகிட்டான்னு வைங்களே, தர்பியத்துல் அவுலாதில் ஃபெயில், நீங்கள் வந்து குழந்தை வளர்ப்பு ஒழுங்காக படிக்கலன்னு. அப்படி இல்லை. இதுக்கு சம்பந்தம் இல்லை. ஒருத்தன் கல்வியில் பாஸ் ஆகி அதில் பெரிய இடத்தை அடைவதும் அதில் கிடைக்காம விவசாயி ஆகுவதும் தர்பியத்துல் அவுலாதுக்கு ஒரு பிரச்சனை அல்ல, குழந்தை வளர்ப்புக்கு ஒரு பிரச்சனை அல்ல. அது அல்லாஹ் தஆலா ஒருத்தனை கல்விமான் ஆக்குவா, இன்னொருத்தனை விவசாயி ஆக்குவான் அல்லாஹ் தஆலா. அது ஒரு பிரச்சனை அண்டல்ல. நீங்க போன துறையில் வெற்றி பெற முடியாமல் போயிருக்கும், உங்களோட குழந்தை படிக்க முடியாமல் போயிருக்கும். அதை இங்கு சொல்லவில்லை. கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நார். அதுக்கு தான் குழந்தை வளர்ப்பு. கல்வி, அவன் பெரிய ஆளாக வருவது, லட்சியவாதியாக வருவது, அது நீங்க எடுத்த முயற்சிக்கு பின்னால் உள்ள விஷயம். அந்த முயற்சி வெற்றி பெறலாம், அந்த முயற்சி தோல்வி அடையலாம். அதற்காக நீ குழந்தை மோசமானவனோ நல்லவனோ அர்த்தம் அல்ல. இது நல்லா பதிய வச்சுக்கோங்க. நம்ம எப்பொழுதும் குழந்தை விஷயத்தில் எதை கவனிக்கணும்னா, முறையா வளர்க்கிறது வளர்க்காமிக்கிறன்ற எதை கவனிக்கணும். கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களது குடும்பத்தினரையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக்கும். மறுமையில எழும்பி நீங்களும் உங்களது குழந்தைகளும் விசாரிக்கப்படுகிற நேரத்தில் விவசாயியாக இருக்கட்டும், பொறியியலாளராக இருக்கட்டும், வைத்தியராக இருக்கட்டும், ஒன்றும் தெரியாத படிப்பற்றவனாக இருக்கட்டும், சொர்க்கவாதியாக போக கிடைச்சுதா, கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. அதுக்கு தான் அன்புள்ள சகோதரர்களை, இதை மனதிலே வைத்து வகூது ஹன்னாசு வல் ஹிஜாரா, ஏன் அதனது எரிபொருட்களை எது தெரியுமா? வகூத் எது? அதோடைய கற்களும் மனிதர்களும் தான். அந்த நரகம் எரிக்கப்படுமே அது 2ஐ கொண்டுதான். அதில் உங்கள் குழந்தைகளும் உங்களது மனைவிகளும் வராமல் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அதில் உங்களது குழந்தைகளும் உங்களது மனைவிமார்களும் வராமல் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். சூரா தஹ்ரீம் 6வது.